ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிஹெச்கேங்க ப்ரோ? இது 4 பிஹெச்கேங்க. இது கொஞ்சம் ஒரு பிரீமியமான கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு வேண்டி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது. ஓகே, நல்லா இருக்கு. ரெண்டுமே ஒரே இது மாதிரியே இருக்குங்க. ரெண்டுமே சிமிலரா கட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இங்க எத்தனை சென்ட்டுங்க ப்ரோ அவைலபிள் இருக்குங்க? இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு 46 சைட்ஸ் இருக்குங்க. நீங்க செக் பண்ணீங்கன்னாவே தெரியும், சுத்தி வீடுகளா இருக்குங்க. நீங்க வந்தாவே ரெடி டு ஆக்குபை பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சைட்டு தான் இது. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க? நம்ம ஏஆர்எஸ் ப்ராப்பர்ட்டிஸோட ஏஆர்எஸ் கார்டன் ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே யுவபாரதி இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, கீர்த்திமான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, அது இல்லாமல் ஆவணி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ஸ்ட்ரீட் லைட்ஸும் ஆல்ரெடி ரெடியா இருக்கு, இபி கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம இப்போ பிளாட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனாலும் ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான பிளாட் தான், இல்லை வீடை வந்து ஆக்குபை பண்றதுனாலும் வீடு நம்மளா கட்டிட்டு இருக்கிறதாங்க. வணக்கம் மக்களே, கோயம்புத்தூர்ல கணுவா ஏரியால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து பாத்தீங்கன்னா சைட் பாக்குறீங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வீடோட வந்து பாத்தீங்கன்னா இடம் பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கணுவாயில சிட்டிக்கு சென்ட்ரலே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சைட் அமைஞ்சிருக்குங்க, ஏஆர்எஸ் கார்டன் சொல்லிட்டுங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்ட்ல இருந்து அவைலபிள் இருக்குங்க. இடத்தோடையும் சரி இல்ல வீட்டோடையும் சரி, இடம் பிளஸ் வீடு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி லோன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேங்க ப்ரோ. ப்ரோ நம்மளோட சைட் லொகேஷனுங்க நேமுங்க ப்ரோ? நம்ம சைட்டோட நேம் வந்து ஏஆர்எஸ் கார்டனுங்க. நம்ம கணுவாய் மெயின் ரோட்லயே இருக்குங்க நம்ம சைட்டு. ஓகேங்க ப்ரோ. ப்ரோ நம்ம மொத்தம் இங்க எத்தனை சைட்டுங்க ப்ரோ இருக்குங்க? நம்ம கிட்ட மொத்தம் 46 சைட்ஸ் இருக்குங்க. ஓகே, கிழக்கு, மேற்கு, வடக்கு 3 டைரக்ஷன் நம்ம கிட்ட சைட்ஸ் இருக்குங்க. ஓகே, அம்யூனிட்டிஸ் எல்லாம் ப்ரோ 25+ அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. 33 ஃபீட் ரோடு போட்டிருக்குங்க உள்ள. அதெல்லாம் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணி கொடுத்துறோங்க. ஓகே, அவங்க டீடைலா பார்த்துலாங்களா? பார்த்துடலாம் ப்ரோ. நம்ம என்னென்ன அம்யூனிட்டிஸ் ப்ரோ இருக்குங்க? ப்ரோ நம்ம கிட்ட 25+ அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. ஒரு எலகண்டான ஒரு ஆர்ச் இருக்குங்க, 33 ஃபீட் ரோடு இருக்குங்க சைட்டுக்குள்ளேயே. எலக்ட்ரிசிட்டி ஆல்ரெடி நம்ம சைட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. அது இல்லாம போர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. ப்ரோ இந்த பைப் லைன்லாம் ப்ரோ? பைப் லைன்ல கனெக்ஷன் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்குங்க. அவங்க வந்து ஆக்குபை பண்ணோன்னா கனெக்ட் பண்ணிட்டா வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அம்யூனிட்டிஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்கு இல்லீங்களா? எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குங்க. அவங்க வந்து ஆக்குபை பண்ணா மட்டும் போதுங்க. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க? நம்ம ஏஆர்எஸ் ப்ராப்பர்ட்டிஸோட ஏஆர்எஸ் கார்டன் ப்ராஜெக்ட் பக்கத்துலயே யுவபாரதி இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, கீர்த்திமான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, அது இல்லாம ஆவணி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. 3-4 கிலோமீட்டர்ஸ்லயே சாய்பாபா காலனி ஆர்எஸ் புரம்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. 1 கிலோமீட்டர்லயே தடாகம் மெயின் ரோடு வந்துருதுங்க. ஒரு 5-7 கிலோமீட்டர்ஸ்லயே நம்ம ஆனகட்டியே ரீச் பண்ணிட முடியுங்க. சென்டரா தான் இருக்குங்க, சுத்தி வீடுகளா தான் இருக்குங்க. ஓகே, அப்பனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த இதுக்குமே வெளியில போக வேண்டாம் இல்லீங்களா? எல்லாமே ஆக்சசிபிள்ங்க, ரொம்ப க்ளோஸ்லி ஆக்சசிபிளா தான் இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா சைட் மட்டுங்களா இல்ல பிளாட் வீட்டோட இது பண்ணி தருவீங்க? இல்ல, வில்லாஸும் இருக்கு, இண்டிவிஜுவல் வில்லாஸ் இருக்கு. 2 BHK 3 BHK 4 BHK வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. இல்ல அவங்க எனக்கு பிளாட்டா தான் வேணும், நான் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பிளாட் அவைலபிள் இருக்குங்க. அது அவங்க கஸ்டமைசபிள், அவங்க தகுந்த மாதிரி நம்ம சைட் பிரிச்சு கொடுத்துடலாம். ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைட் வாங்கிங்க ப்ரோ. இப்போ நம்ம நீங்க வீடு கட்டினாலும் கட்டி கொடுத்துருவீங்க? நாங்களும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேங்க. ஆல்ரெடி நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குற வீடு தாங்க. ஓகே, இது ஒரு 3 BHK ஹவுஸ்ங்க ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இங்க எத்தனை சென்ட்டுங்க ப்ரோ அவைலபிள் இருக்குங்க? இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு 46 சைட்ஸ் இருக்குங்க. நீங்க செக் பண்ணீங்கன்னாவே தெரியும், சுத்தி வீடுகளா இருக்குங்க. நீங்க வந்தாவே ரெடி டு ஆக்குபை பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சைட்டு தான் இது. ஸ்ட்ரீட் லைட்ஸும் ஆல்ரெடி ரெடியா இருக்கு, இபி கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம இப்போ பிளாட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனாலும் ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான பிளாட் தான், இல்ல வீடை வந்து ஆக்குபை பண்றதுனாலும் வீடு நம்மளா கட்டிட்டு இருக்கிறதாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேலுக்கு ரெடியா இருக்கிற 2 வில்லாஸ் இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்ட் மினிமம் எத்தனை சென்ட்ல இருந்து இருக்குங்க ப்ரோ? மினிமம் 3 சென்ட்ல இருந்து இருக்குங்க. இல்ல எனக்கு அதிகமா வேணும், எனக்கு ஒரு 6-5 சென்ட் வேணும், ஒரு பெரிய இங்கிலீஷ் வில்லாஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளாட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி தரோங்க. ஓகேங்க ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிஹெச்கேங்க ப்ரோ? இது 4 BHKங்க. இது கொஞ்சம் ஒரு பிரீமியமான கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு வேண்டி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுங்க. ஓகே, நல்லா இருக்கு. ரெண்டுமே ஒரே இது மாதிரியே இருக்குங்க. ரெண்டுமே சிமிலரா கட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க ப்ரோ. நீங்க வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருந்தீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க ப்ரோ? கஸ்டமைஸா வந்து நான் வந்து இடம் உங்ககிட்ட வாங்கிட்டேன், இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸா ஆனா நீங்க கட்டி கொடுங்க, அதுவும் வந்து அதுவும் அவைலபிள் தாங்க. இது வந்து நம்ம ஏஆர்எஸ் கார்டன்ல நம்ம ஒரு கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற ஹவுஸுங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமுங்க, அங்கே ஒரு அந்த சைடு ஒரு பெட்ரூமுங்க,
ஓகே. இப்போ 2 பெட்ரூமே இது மாஸ்டர் பெட்ரூம் போலாங்க ப்ரோ? ஆமாங்க, இதுதான் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதுல அட்டாச் டாய்லெட்டும் இருக்குங்க. இதுல ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க, பக்கத்துலயே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி பக்கத்துல நேரா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குங்க. அவங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப நம்மளோட இதை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. நம்ம ஒரு ப்ரீமியமானது ஆனா அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கணுவா ஏரியால இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் இல்லைங்களா? ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பக்கத்துல செக் பண்ணி பார்த்தாலும் நம்மளோட ரொம்ப கம்பேர் டு அது நம்மளோட கம்மியா தான் இருக்கு ப்ரோ. இப்போ நம்ம ஏஆர்எஸ் கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ரூவ்டு சைட்டுங்களா எப்படிங்க? எல்லாமே டிடிசிபி அப்ரூவ் சைட்டுங்க, ரெரா அப்ரூவ்டுங்க. ஓகேங்க. அப்புறம் பயப்படாம வாங்கிக்கலாம் இல்லைங்களா? பயப்படாம வாங்கிக்கலாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கிளியரா இருக்குங்க. உங்க நிறைய இடத்துல இந்த வந்து டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கில வந்து எல்லாம் பண்ணி தராங்கிறாங்க. அதுக்கப்புறம் போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா சரியா ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்மளது பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல எப்படிங்க ப்ரோ? நம்மளோடதெல்லாம் எல்லாமே லீகல் டாக்குமெண்ட்ஸுங்க. ஓகே. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். டாக்குமெண்ட் பத்தி எந்த ஒரியுமே பண்ணிக்க வேண்டாங்க. நம்ம கிட்ட லாயர்ஸ், ஆடிட்டர்ஸ் எல்லாமே அவைலபிள் தான் இருக்காங்க. நீங்க அவங்ககிட்டயே செக் பண்ணி பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் தான் வந்து கேக்குறாங்க. இப்போ நம்ம லோன் ஆப்ஷனும் பண்ணி தருவீங்களா? லோன் ஆப்ஷன் பண்ணி தருவாங்க. நம்ம எஸ்பிஐ கூட, HDFC கூட எல்லாம் நமக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. அவங்க கூட 85% வரைக்கும் லோன் இங்க அப்ரூவ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம லோன் இல்லாதவங்களுக்கு எல்லாம் எப்படிங்க ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா எப்படிங்க? ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதாவது பிரைவேட் செக்டார்ஸ்ல வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபில் ஸ்கோர்லாம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க ப்ரோ? அவங்களுக்கு தான் பேங்க் இல்லாம பிரைவேட் செக்டார்ஸ்லயும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நம்ம ஏஆர்எஸ் கார்டன்ல ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல தான் பிளாட்ஸும் வில்லாஸும் சேல் பண்ணிட்டு இருக்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இங்க நேர்லயே வந்து ஒரு தடவை சைட் விசிட் பண்ணிட்டு பக்கத்துலயே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டெசிஷன் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட்ஸ்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றோம்.